ரொம்பவே துரதிர்ஷ்டவசமான விஷயம். கிட்டத்தட்ட 11 குழந்தைங்க ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ். ஓகே, மத்திய பிரதேசில் 9 பேர், ராஜஸ்தானில் 2 பேர், 11 குழந்தைங்க கடந்த 15 நாளில் இறந்துருக்கிறாங்க. ஓகே, காரணம் அப்படின்ட்டு ஆஃப்டர் இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் காப் சிரப்பை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகே, கோல்ட்ரிஃப் COLDRIF அப்படிங்கிற ஒரு காப் சிரப் இதை உட்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வந்திருக்கு, சிறுநீரகம் செயலிழந்து இறந்துருக்காங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா? ஸோ இப்போது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ரியாக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் இந்த ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த 41 குழந்தைங்களோட இறப்புக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. மெடிக்கல் ஃபீல்டில் ஏற்கனவே சிவியரான QC ப்ராசஸ் இருக்குது. பட் அதை மீறியும் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக அக்செப்டபிள் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப்ஸை அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இன்னொன்று மேஜராக என்ன சொல்லணுன்னா, இந்த பர்டிகுலர் கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற ஒரு சிரப் வந்து கிட்டத்தட்ட 2025 மே மாதம் மேனுஃபேக்சர் பண்ண யூனிட்டில் தான், அந்த ஒரு பர்டிகுலர் பேட்சில் தான் இந்த இஷ்யூஸ் நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இம்மிடியேட் நிறைய பேர் குழந்தைங்கள வச்சுருக்கவங்க ஸ்டாக் வாங்கி வச்சுருப்போம், ஏதாவது தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது யூனிட் எல்லாமே வந்து ஏதோ SR13 அப்படிங்கிற பேட்ச் நம்பர். ஸோ மே 2025 மேனுஃபேக்சர் பண்ணது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே இருக்கும். பட் இப்போது பெட்டர் அந்த மாதிரி ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் பேட்ச் மட்டுமே கிடையாது, அந்த பர்டிகுலர் மருந்தே இருந்துச்சுனாலும் அதை வந்து தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பார்க்காம எந்த காப் சிரப்னா உடனே டப்புன்னு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துறாதீங்க. என்ன ஏது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.